ஓமலூர் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்துள்ள பண்ணப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த அரவிந்த் மெக்கானிக்காக வேலை செய்து வருகிறார். இவர் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தைகள் கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளித்தது. இந்த நிலையில் அந்த சிறுமி 8 மாதம் கர்ப்பமான நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்துள்ளார். இதை பார்த்த பெற்றோர்கள் அவரை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்த நிலையில் புகாரின் அடிப்படையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய அரவிந்தை ஓமலூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து சேலம் மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை அருகே காரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் மர்மமான முறையில் இறந்தது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் நமனசமுத்திரம் அருகே திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலைப்புறமாக நின்று கொண்டிருந்த காரில் 5 நபர்கள் இறந்த நிலையில் கிடப்பதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து அங்கு சென்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சேலம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் தனது குடும்பத்தாருடன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து 5 பேர் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இவர்கள் புதுக்கோட்டைக்கு எதற்காக வந்தனர், தற்கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு வழங்கப்படும் என தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கடனுதவி வழிகாட்டுதல் முகாமில் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் பகுதியில் உள்ள தோட்டக்கலைத்துறை வளாக கூட்ட அரங்கில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை மாவட்ட தொழில் மையம் சார்பில் தொழில் முனைவோருக்கான கடன் வழிகாட்டுதல் முகாம் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இம்முகாமில் பேசிய அமைச்சர் ராமச்சந்திரன், நீலகிரி மாவட்டத்தில் வசிக்கும் பழங்குடியினர்கள் 1000 பேருக்கு கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் வழங்கப்படும் என கூறினார். மேலும் நீலகிரி மாவட்டத்தில் இயங்கி வரும் அரசு நியாய விலைக் கடைகளில் ஏழை எளிய மக்களுக்கு தரமான அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்படுவதாக பெருமிதம் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வழிகாட்டுதல் முகாமில் 47 பயனாளிகளுக்கு 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கடனுதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்ட தொழில்நுட்ப தாக்கம் மூலமாக மகளிர் திட்டம் மற்றும் வாழ்க்கை திட்டம் ஆகிய திட்டங்கள் மூலமாக இந்த சுய வேலைவாய்ப்பு திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்கு. அவங்களை ஊக்குவித்து வருகிறது, எல்லாம் ஊக்குவித்து வருகிறது. பல்வேறு நிறுவனங்கள் நடப்பு ஆண்டு இந்த வருஷம் திட்டத்திற்காக 438.63 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டு அதை இப்போ கொடுக்கறதுக்கு இப்போ உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 47 பயனாளர்களுக்கு எனக்கு 365.5 கோடி ரூபாய் நரகத்தில். அறந்தாங்கி அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வழங்கினார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கலந்து கொண்டு 554 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது மாணவ மாணவியரிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி, அதிகளவில் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவர்களான் IAS அதிகாரியாகவும் IPS அதிகாரியாகவும் மருத்துவராகவும் பொறியாளராகவும் இருக்கின்றனர். ஆகவே அரசு பள்ளியில் படிப்பது பெருமை என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் உட்பட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எல்லா கல்லூரிகளிலேயும் அரசு பள்ளிகளை படித்துவிட்டு சென்றால் நமக்கு 7.5% உள்ஒதுக்கீடும் அங்கே இருக்கிறது, பொது ஒதுக்கீடும் இருக்கிறது. எனவே எதிலேயாவது ஒன்றில் நம்மால இடம்பெடுத்து விட முடியும். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடையாது. எனவே வாய்ப்புகள் அதிகமாக உள்ளவர்கள் அரசு பள்ளிகளை படிப்பவர்கள் தான். இன்றைக்கு இந்தியாவினுடைய தலை சிறந்த IAS IPS அதிகாரிகளாக யாரை எடுத்துக்கொண்டாலும் அவர்களை கேட்டால் நாங்கள் அரசு பள்ளியிலே படித்தவர்கள் என்றுதான் சொல்லுவார்களே தவிர வேறு வெளியே இருந்து படிப்பதாக சொல்ல மாட்டார்கள். நானும் பல IAS ஆஃபீஸர்ஸை IPS ஆஃபீஸர்ஸை கேட்டோம், எங்கே நீங்கள் படிச்சீங்கன்னு. எங்களுடைய கிராமத்திலே உள்ள அரசு பள்ளியிலே தான் நாங்கள் படித்து இன்றைக்கு IAS ஆகி ஆகியிருக்கிறோம், IPS ஆகி ஆகியிருக்கிறோம்.
அக்டோபர் முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மருத்துவமனை வளாகத்திற்குள் மருத்துவர்கள் மற்றும் நோயாளிகளை கொண்டு செல்லும் விதமாக புதிதாக 3 மின்சார வாகனங்களை மருத்துவ மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். உடன் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் மருத்துவ நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறும் வகையிலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் பயன்பெறுகின்ற வகையிலான ஒரு மகத்தான திட்டமும் மருத்துவமனையில் மருத்துவ சேவை பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அக்டோபர் முதல் அல்லது இரண்டாம் வாரத்தில் எம்பிபிஎஸ் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வகுப்புகள் துவங்கும் எனவும் தெரிவித்தார். லிமிடெட் சென்னை தனது CSR நிதி பங்களிப்பின் மூலம் ரூபாய் 13 லட்சம் ரூபாய் செலவில் 3 பேட்டரி வாகனங்களை தந்திருக்கிறார்கள். அது இன்றைக்கு இந்த மருத்துவமனையின் பயன்பாட்டிற்காக ஒப்படைக்கப்பட்டது. அதேபோல் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயங்கள், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் ஒரு மகத்தான திட்டம் ஒன்றை அறிவித்தார்கள். தமிழ்நாட்டின் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுகிற வகையில் அரசு மருத்துவமனைகளில், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நேஷனல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்தார்கள். திமுக விசிக்கு இடையில் எந்த சிக்கலும் எழாது, எழுவதற்கு வாய்ப்பும் இல்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், திமுக விசிக்கு இடையே எந்த சலசலப்பும் இல்லை, எந்த விரிசலும் இல்லை என்றும் அப்படி விரிசல் உருவாவதற்கு வாய்ப்பும் இல்லை என்றார். மேலும் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், கட்சியில் உள்ள முன்னணி தோழர்களோடு உட்கட்சி விவகாரங்களை கலந்து பேசிதான் எந்த முடிவுகளையும் எடுப்போம் எனவும், உட்கட்சி விவகாரங்களை பொறுத்தவரை உயர்நிலை குழுவில் இடம்பெற்றுள்ள தோழர்களோடு கலந்து பேசி அது தொடர்பான முடிவுகளை எடுப்போம் என குறிப்பிட்டார். திமுக மற்றும் விசிக ஆகிய 2 கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் எந்த சலசலப்பும் இல்லை, விரிசலும் இல்லை. அப்படி விரிசல் உருவாகுவதற்கு வாய்ப்பும் இல்லை. என்னுடைய ஊடக பக்கத்தில் பதிவான ஒரு சின்ன வீடியோ, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்தை விவாதத்திற்கு பலரும் எடுத்துக்கொண்டார்கள். அந்த விவாதம் மேலும் மேலும் விவாதங்களுக்கு இடமளித்து விட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே சேலையூர் பகுதியில் மூர்த்தி என்பவர் வீட்டினுள் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சிகளுடன் சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து பைக் திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை வேளச்சேரி ரிங் சாலையில் அமைந்துள்ள கலவையில் படிந்துள்ள ஆகாய தாமரைகளை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இந்த பணியில் ஈடுபட்ட ஊழியர்கள் உரிய உபகரணங்களின்றி, பாதுகாப்பு இல்லாமல் கால்வாயில் படிந்துள்ள கழிவுநீர் மற்றும் ஆகாய தாமரையை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தாம்பரம் அருகே உள்ள கொளப்பாக்கம் பகுதியில் இயங்கி வரும் பழைய பேப்பர் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கொளப்பாக்கம் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான்சன் என்பவருக்கு சொந்தமான பழைய பேப்பர் மற்றும் அட்டை குடோன் செயல்பட்டு வந்தது. இங்கு 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஒப்பந்த அடியில் பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று ஊழியர்கள் யாரும் வராததால் குடோன் பூட்டி வைக்கப்பட்டிருந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு தீயானது குடோன் முழுவதுமே பரவ தொடங்கியது. இதனால் அப்பகுதி முழுவதுமே ஒரு புகைமூட்டமாக காட்சியளித்தது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்த தீ விபத்து குறித்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிறுசேரி தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த தீ விபத்தானது மின்கசிவு காரணமாக ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது.
செங்கல்பட்டு அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. செங்கல்பட்டு அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் 2024-2025 கல்வி ஆண்டிற்கான தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவிகள் 220 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினர். இந்நிகழ்வில் நகர்மன்ற உறுப்பினர் சந்தோஷ் கண்ணன், உதவி தலைமை ஆசிரியர் கீதா குமாரி, பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.